மத்திய அமெரிக்காவில் இருக்கும் ஹோண்டுராஸ் எனும் நாடு பெரிய சுற்றுலா தலம். ஆனால் போதைப் பொருள் மற்றும் மாஃபியா பிரச்சனைகள் அதிகம் உள்ள நாடு. சுமார் 1 கோடி மக்கள் இருக்கும் இந்நாட்டிற்கு 2 முறை பிரதமராக இருந்தவர் ஒர்லாண்டோ ஹெர்னாண்டஸ். 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்ற இவர் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் சேர்ந்து போதை ஒழிப்பில் தீவிரம் காட்டப் போவதாக அறிவித்தார். ஜூலை 1, 2021 அன்று இவருடைய விசாவை ரத்து செய்த அமெரிக்க அரசாங்கம் அதை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இவரது பதவிக்காலம் முடியும் பொழுதுதான் வெளியே அறிவித்தது. கடந்த 8 மாதங்களாக அமெரிக்க போதை ஒழிப்புத்துறை இவருக்கும் போதை கடத்தலில் பங்கு இருப்பது பற்றி விசாரித்து வந்தது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சில கடத்தல் வியாபாரிகள் தான் இவருக்கும் அதில் பங்குண்டு என்பதை தெரிவித்தனர். 14 பிப்ரவரி 2022 அன்று அந்நாட்டு அரசாங்க உதவியுடன் அமெரிக்க படை இவரை கைது செய்தது. பின் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்ட ஒர்லாண்டோ அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் இவரது அமைச்சரவையில் இருந்த இவர் சகோதரர் மற்றும் அந்நாட்டு காவல்துறையின் தலைமை பொறுப்பாளர் உதவியுடன் சுமார் 500 டன் போதைப் பொருளை அமெரிக்காவிற்கு கடத்தியது நிரூபிக்கப்பட்டது. இந்த ஆண்டு ஜூன் மாத இறுதியில் இவருக்கான தீர்ப்பு வெளியாக உள்ளது.